இந்த எஸ்யூவி கூப்பே அப்படிங்கிற மாடல்ஸ் எல்லாம் வந்து லக்ஸுரி பிராண்டில் தான் வந்து இருந்தது. அது வந்து ரொம்ப ப்ரீமியமான ப்ரைஸிங்கில் இருக்கும். ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கில் எஸ்யூவி கூப்பே மாடல்ஸ் எல்லாம் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கு தான் இப்போ வந்து சிட்ரான் பசால்ட், அதுக்கப்புறம் வந்து டாட்டாவில் வந்து கர்வ் அப்படிங்கிற இந்த மாடல்ஸை வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த சிட்ரான் பசால்ட்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 9 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. செடான் அப்புறம் எஸ்யூவி இந்த ரெண்டுமே பிடிச்சவங்களுக்கு அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்த ஒரு மாடலாக தான் இது இருக்குது. இது எஸ்யூவி கூப்பே அப்படின்னு சொல்கிறதுனால இதோட இன்ஜினை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்த்து தானே ஆகணும். இந்த காரில் உங்களுக்கு 2 வகையான இன்ஜின் தராங்க. ஒன்று வந்து நான் டர்போ, அதாவது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட். இன்னொன்று வந்து டர்போ இன்ஜின். இந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் அப்படிங்கிறது வந்து 82 PS தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 150 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த 8.9 lakhs அப்புறம் 9 lakhsல ஸ்டார்ட் ஆகிற கார்ஸ்லாம் வந்து அந்த இன்ஜின் தான் இருக்குது. அந்த இன்ஜின் நான் இன்னும் ட்ரைவ் பண்ணி பார்க்கல. அதோட அதில் வந்து மேனுவல் மட்டும்தான் இருக்கும், ஆட்டோமேட்டிக் வந்து வராது. ஸோ நீங்கள் பேஸ் மாடல் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பேஸ் மாடலில் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அதோட வந்து 1.2 நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் தான் வரும். அதுக்கடுத்து டர்போலேயே 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மேனுவல் அப்புறம் ஆட்டோமேட்டிக். மேனுவல் வந்து 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு, ஆட்டோமேட்டிக்கில் வந்து டார்க் கன்வெர்ட்டர் கொடுக்குறாங்க, அதுவும் 6 ஸ்பீட் தான். மேனுவல் வந்து 110 PS வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ஆனால் 190 Nm டார்க் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆட்டோமேட்டிக்கில் தான் பார்த்தீங்கன்னா வந்து 110 PS இருக்கும், ஆனால் நியூட்ரன் மீட்டர் டார்க் வந்து 205 Nm டார்க்.